எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது பாத்திரம்? தேவன் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். கிருபை எப்பொழுதும் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்திலே, பிள்ளைங்க வாழ்க்கையில, பேர வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவர் வாசிக்க முடியுமா? பரிசுத்த மத்தேயு எழுதின ஜீவனுள்ள சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம் மட்டுமே இந்த நாளே நம்ம வாசிக்க கேட்போம். The Gospel according to St. Matthew chapter 16 verse 24. மத்தேயு 16:24. எழுந்து வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த திரு வசனங்களை கொண்டு நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கூட அதிக விசேஷமான விதத்துல இடப்பட்டு திட்டம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான உதவி மூலமாக பேசுவீராக. கடவுளே, நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, ஆவிக்குரிய ஆதாரத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கடவுள், வந்திருக்கிற அருமையான ஜனங்களை நீர் அவர்களை இந்த தெய்வீக ஆராதனைக்கு சுய பத்திரத்துடன் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கடவுளை, நீங்க இந்த நாள்ல அவங்களுக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறீங்க? இன்று ஆண்டவரே வாசிக்கப்பட்ட திரு வசனங்களை கொண்டு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இடப்பட்டு பேசும்படியாக நான் செபிக்கிறேன். நானெல்லாம் நீங்க பேசணும் ஆண்டவர். மனுஷனுடைய குரலை கேட்க நான் நீங்க வரல. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய குரலை கேட்க, உங்களுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் கேட்க உங்களுடைய பிள்ளைகள் திரண்டு வந்திருக்கிறாங்க. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. கடவுளே, அவருடைய ஆவிக்குரிய ஆண்டவரை தேவைகளும், சரீர பிரகாரமான தேவைகளும், பொருளாதார பிரகாரமான தேவைகளும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுகவனங்களையும் பலவனங்களையும் நீக்கி போடுங்க. கடவுளே, உடைய வார்த்தை வசனத்தை நாங்கள் கேட்கிறதற்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. எங்களுக்கு எந்த விதமான தொல்லை தொந்தரவு இருக்காத ஒழிக்கு ஆண்டவரே, இந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரே உடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, கவனம் செலுத்த. நன்றி கர்த்தாவே, நீர் கொண்டு வந்திருக்கிறேன். நீருடைய பிள்ளைகளை இந்த தேவ ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்களை நீர் கொண்டு வந்ததுனால அவங்களை நீர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்புவது மாத்திரமல்ல, சத்திய வசனத்தின் மூலமாக அவங்களோட கூட பேசி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தொடர்ந்து உங்களுக்காக வாழ ஹல்லேலூயா இந்த நாள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் சாக போறேன், நான் மரிக்க போறேன் தெரியும். என்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. I am about to face cruel death. அதனால உங்களுக்கு நான் சொல்லுறேன், முன்கூட்டியே உங்களுக்கு நான் அறிவிச்சிடுறேன், நானே மரிக்க போகிறேன். நான் வந்ததுக்கே அல்லது நான் பிறந்ததுக்கு காரணமே சாகிறதுக்கு தான். I have come to this world, okay, to die. சரிங்களா? அவர் பிறப்பதற்கே காரணம் ஒன்று, உலக பாவங்களை ரட்சிக்கவும். அது மாத்திரமல்ல தேவஜனமே, அவர் மரிப்பதற்கு அவர் என்ன செய்ய கொண்டிருக்கிறார்? சபையாளர்களையும் சீஷர்களையும் மக்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இங்க இயேசு சொல்றாரு, இந்த எத்தனை அதிகாரம்? 16வது மத்தேயு 16வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. முன்பதாக 23, 22, 24, 21 அந்த அதிகார வசனத்துல சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன், நான் மரிப்பதற்கு காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நீங்க என்னை பின்பற்ற வேண்டுமானால் இதை நீங்க செய்யணும். அதனால பாடுகள் நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. தேவஜனமே, உங்களுக்கு தெரியாத பாட்டு, மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். அம்மாவா இல்லை? பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நீங்களும் நானும் கண்டிப்பாக பாடுகளை சந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். என்ன சொல்லுவாங்க?
விசுவாசிகள் அதாவது யூத தலைவர்களுடைய கையிலே பிடிபட்டு அகப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவிலே நான் ரத்த சிந்தம் மறிக்க வேண்டியதா இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்களே, என்னை பின்பற்றுவீங்களா? அது ஆண்டு சொல்றாரு 6:16-24. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, யார் இந்த சீஷர்கள்? Who is disciple? யார் சீஷர்கள்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் நானும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் நானும் இயேசுடைய சீஷர்கள். You and I are disciple of Jesus Christ, the follower of Jesus Christ. சரிங்களா? அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்ம சீஷர்கள். குரு யாரு? நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து. மாணவர்கள் நீங்களும் நானும். சரிங்களா? அப்படியே இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால், பின்பற்றுகிறவர்களுக்கு கற்றுக்கொள்கிற மனப்பண்பு இருக்கணும். ஆமாவா இல்லையா? he or she must have a teachability spirit. கற்றுக்கொள்ளணும். நான் தேவஜனமே 35 வருஷ காலமாக நான் போதுகிறாய் இருக்கிறேன் பல இடங்களிலே. சரிங்களா? போயிட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். இன்னும் கூட ஆண்டவரத்துல நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய மலர் பாதத்துல நான் அடங்கி, உங்களுடைய மலர் பாதத்துல நான் மனத்தாழ்மையோடு உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுங்க. அநேக காரியங்கள் குறித்து எனக்கு நீங்க விளக்கி கொடுங்க. ஆண்டவரே நான் கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறேன். எல்லா சீஷர்களையும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விழுகிரகமா இருக்கலாம். காலம் கடந்த டிஎஸ் என்ன சொல்லுவாங்க, டிஜிஎஸ் தினகரனா இருக்கலாம், மோகன் சி ராசரசா இருக்கலாம். அவங்க எல்லாமே தெரியாது. 66 புஸ்தகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. என்ன கற்றுக்கொள்ள நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? கற்றுக்கொள்ள. ஒவ்வொரு மாணவர்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் கட்டாயமாங்கள். இட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். அவர் கட்டாயப்படுத்த மாட்டேன், அழுத்த மாட்டேன். சரிங்களா? உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான். இவ்வளவு நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா பாடணும். சரிங்களா? சிலவர்கள் என்னை அறைவாங்க, நான் மறிக்கணும், மறுத்து நான் மீண்டுமாக உயிர் தெழுந்துவேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? அப்ப சொல்றாரு, இந்த நிலைமையில நீங்க கற்றுக்கொள்ள, அதாவது என்னை பின்பற்ற வர விரும்பினா, என்னை தொடர்ந்து கூட நீங்க வருவீங்களானாக்கா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை நீங்க வெறுக்கணும். அப்படின்னா என்னை நான் வெறுக்கணும்னா என்ன அர்த்தம்? What is that? You know, by means denying yourself. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், தேவஜனமே உங்களுடைய சுயத்தை நீங்க என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுத்தாதான் நீங்க ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? முழு மனதோடு அவரை பின்பற்ற முடியும். உங்களுக்குள்ளாக நிறைய காரியங்கள், நிறைய என்ன சொல்லுவாங்க, யோசனைகள், திட்டங்கள், விருப்பங்கள் இருந்தாக்கா அந்த உணர்வோட ஆண்டவரை நீங்க என்ன செய்ய முடியாது? நீண்ட தூரமாக பிரயாணம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் நீ வெறுக்கிறீங்க. சரியா? உன்னையே நீ வெறுக்கணும். உன்னுடைய சுயத்தை வெறுக்கணும். உன்னுடைய ஆத்திரம், கோபத்தை நீ வெறுக்கணும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நான் 66 புஸ்தகங்கள், பைபிள் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66. புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு? 56. பழைய ஏற்பாட்டில் 85. சரியா? சண்டே ஸ்கூல் சொல்லுங்க. சொல்லுங்க விஜய், சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. நான் 66 புஸ்தகம். நான் 66 புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். உண்மையான மாணவனுக்கும், சரிங்களா, ஒப்பு கொடுத்த சீஷர்களுக்கும் அழகு. நம்ம சொல்ல முடியாது, சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிப்பேன், நீதிமொழிகளை வாசிக்க மாட்டேன், அது காரசாரமா இருக்கிறது. முடியவே முடியாது. 66 புஸ்தகங்களை நம்ம வாசித்து என்ன செய்யணும்? பின்பற்றணும். உண்மையான மாணவனுக்கு அறிகுறி இல்ல, எனக்கு ஜியோகிராஃபி பிடிக்காது, எனக்கு ஹிஸ்டரி பிடிக்காது, பூலோகம் மற்றும் என்னது எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, கெமிஸ்ட்ரி பிடிக்காது, முடியாது, சொல்ல முடியாது. எல்லாமே படிக்கணும். ஆமாவா இல்லையா? அடையில சொல்ல மாட்டீங்க. மாணவர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள் வழித்தவறு போச்சு, இந்த வாழ்க்கையும் எல்லாமே வழித்தவறு போயிடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும்.
சரியா? உங்களுடைய ஆசைகள், அதாவது பூனை உங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு நாய் பிடிக்கும், சரிங்களா? இதுவரையெல்லாம் விட்டுட்டு சேர்ச்சுக்கு வரணும். இல்லை, நாய்க்கு சோறு போடணும், பூனைக்கு சாப்பாடு போடணும், பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க வெறுக்கணும். உங்களோட ஆசைகளை முன்னுக்கு வச்சுக்க. கர்த்தர் சொல்றது என்ன செஞ்சது? நான் ரசிக்கப்பட்ட நாள் இருந்து ஒரு புஸ்தகம் ஒரு பேனல் எழுதிக்கிட்டே இருக்கேன். நீங்க பரவாயில்ல, நீங்க என்னோட அதிகமாக படிச்சுட்டு போதும், பேனை படிச்சிருக்கோம், சரி பரவாயில்ல, நான் செஸ் படிக்கிறேன். வருஷமையும் நான் வருஷமே அவ்வளோ வேகம் இருக்கிறேன், பரவாயில்ல. ஸோ நீங்கள் வெறுக்கிறதுனாக்கா சில நேரத்தில் வேலை இருக்கும், டபுள் பே, ட்ரிபிள் பே இருக்கும். அது சொல்றாரு, என்னை பின்பற்றணும். 6 நாள் வேலை செய், 7ஆவது நாளே ஊர் சுற்றி உங்களுக்கு 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் எங்கம்மா இருக்கணும்? சரோஜாதேவி சீக்கிரம் சொல்லுங்க, மணியாவது. அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நிறையா பழுதா இருக்கிறது. சொன்னது கேட்டால் அம்மாவில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரியும், சரியா? ஸோ உங்களை வெறுக்கணும். நான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வருத்திட்டீங்களா? உங்களை வருத்திட்டீங்களா? கடவுள் முதல்ல வைக்கணும். எல்லாமே ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க தாங்க அவர். எனக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடவுளே, நான் இல்லை, சாக போறாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் எதிர்நோக்க போகிற பாடுகள் என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே. அந்த ஆண்டவரே, சிலுவையை என்னால் சுமக்க முடியாத ஆண்டவரே, அது கொடூரமானது, நான் மனுஷன், ஆனால் உங்களுடைய சித்தம் அப்படின்னு சொல்றேன். உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, இப்படிதான் நான் இந்த பாடுள்ள பாத்திரத்தை நான் அருந்தனம் எடுக்கணும் என்றாக்க நான் அதை செய்யறேன். உங்களுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு கேட்டு என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தாரு. அங்க ஏமாத்துறங்க. பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், அவரே கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஏமாத்துறோம். எவ்வளவு அடி உத குத்து எத்து வாங்கினாலும் கூட இயேசு கிறிஸ்து பிதாவை கீழ்ப்படிகிறது மூலமாக நான் என்ன செய்றேன்? மகிமைப்படுத்துகிறேன். ஒரு ஆளுங்க செய்றேன். மகிமை கொண்டு வருகிறவர்கள் சீசர்கள் நீங்க இந்த நாளிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், யோசுவா 1:8 வாசிங்க சீக்கிரமாக. யோசுவா 1:8. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? மத்தேயு 22. ஒருத்தர் சீக்கிரமா வாசிங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. சரி, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமானாய் எப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வீங்க? ஆண்டவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணுங்க. லூசா விட்டுவிடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். கிறிஸ்தவர்கள் உண்டான சீசர்களுக்கு அடையாளம் இதுவே. இந்த வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ ஆண்டவரை சொல்றாரு, என்னை பின்பற்றுவான். அது முதல்ல என்ன தெரியுமா சொல்றாரு? நேசி. அவர் பின்பற்றுகிற முக்கியமான காரியம் என்னை நேசி. சரியா? பிதாவானவர் என்னை அனுப்பினதுக்கு காரணமே உங்களை நேசிக்க, பாவிகள் மீது அன்பு கூற. சரியா? நான் பிதாவோட சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு மனித கோலத்தை எடுத்து நான் வந்தேன் இல்லையா? உங்களை நேசிக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை நேசிக்கணும். அந்த நேசிப்பு அன்பை என்ன செய்ய? பின்பற்றுங்க. ஒரு ஆளில் இந்த அன்பை நீங்க என்ன செய்ய? வாழுங்க, பின்பற்றுங்க. எதிராக இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க. அதான் நீங்க வெறுத்துட்டீங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பகை, வெறுப்பு, கசப்பு எதுவுமே எனக்கு என்ன செய்யக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. இயேசுவை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு பின்பற்ற ஒரு அழகா சொல்லுங்க. இறங்கட்டும் இதை பின்பற்ற. சும்மா அவருடைய வார்த்தையில உயிர்.
Sorry, Pastor, am I disturbing you? Okay. Thank you for the thumbs up. Praise God. உங்க மூத்த பாஸ் வந்துட்டு போறாரு. ஒழுங்கா பிரசங்கமா இல்லையா? மத்தேயு 22 சீக்கிரமாக வாசிங்க. மத்தேயு 22 உங்க பைபிள்ல இருக்கு முதல் புத்தகம். மத்தேயு எத்தனாவது புத்தகம்? சுவிசேஷ புத்தகம், புதிய ஏற்பாட்டுல முதல் புத்தகம் 22. சீக்கிரமா வாசிங்க. நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 22 37 39. மத்தேயு 22 Matthew 22 verse 37 to 39. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், நல்லா வாசிங்க, அறவு உள்ளத்தோட அல்லது ஆதி பாதி உள்ளத்தோட என்ன சொல்கிறது? உன் முழு இருதயம். அந்த வார்த்தை எப்படியா நம்ம அவரை நேசிக்கணுமா? ஏதோ சாயங்காலத்துக்கு நான் வந்துட்டேன், என்ன செய்யுது, சர்ச் மெம்பரா இருக்கிறேன், நான் என்ன செஞ்சுட்டேன், ஏதோ வந்துட்டேன், கடவுளுக்கு நான் ஆறு சேர்த்தேன், அப்படியே வந்திருக்கிறீங்க அரைக்கிறோமா? அப்படியே தான் அரைக்கிறோமா போவீங்க. சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளிய விடுறேன், தூண்டிய விடுறேன். ஐயா என்ன வாசிச்சீங்க நீங்க? முழு இருந்ததோடு, பாதி இருந்ததோடு, 100% முழு இருந்ததோடு. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டீங்க? சிலுவையில அறைஞ்சிட்டீங்க, முழுமையாக பின்பற்றுங்க. ஒரு அலையில சொல்லுங்க, get this message right, people of God. ஓ சந்தரா. சரி வாசிங்க தொடர்ந்து. முழு இருதயத்தோடு, முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறணுமா? முழு மனதோடு. நீ அதையும் கவனிச்சுட்டு என்னையும் கவனிச்சு கை கூட என்ன கிடையாது. போட்டாங்க செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப சாக எப்படி முழுமையாக அது எப்படி வளரும், நம்ம எப்படி பிறக்கணும், நம்ம ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு முழுமையாக தலைமுடியிலிருந்து அடிப்பாள வரைக்கும் குறைகள் இருக்கிறதுதான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை முழு மனுஷனாக படைத்தாரு. அவர் கூட நம்மளை முழுமையாக தானே அவர் வாழ்க்கையை கொடுத்தாரு. முழுமையாக 100% அவர் எப்படி நம்மளை நேசித்தாரோ அதே மாதிரி நாம் ஆண்டவரையும் மற்றவர்களை என்ன செய்யணுமா? நேசிக்கணும். regardless of the differences. எல்லாரும் வித்தியாசமா இருக்கிறோம், தோற்றத்திலே, பார்வையிலே, உணர்விலே. ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய அன்பினாலே நான் என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். நீங்க அன்பு கூறுங்க. ஓ சந்தரா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். ஐயா முடிச்சிட்டீங்களா? 39வது வசனத்தை வாசித்தீங்களா? இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. வழங்கிச்சு உங்களுக்கு, வழங்கிச்சு. எனக்கு வந்து சரிங்களா, கிறிஸ்மஸ்க்கு ட்ரம்ஸ்டிக் என்ன ரிப்ஸ் சரிங்களா, 2 ட்ரம்ஸ்டிக் என்ன சொல்லுவா ரிப்ஸ் எரிச்சல். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் பீன்ஸும் காலுப்பட்டக்கா, அது நியாயமானதை செய்யுது. அவங்களுக்கு 2 எரிச்சல், எனக்கு 1 எரிச்சல். அங்கே நியாயம் இல்லை. சரியா? நீங்க உங்களை அவங்க நேசிக்கனாக்கா உங்களுடைய ட்ரம்ஸ்டிக்கும் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க அந்த ரிப்ஸும் கொடுங்க. இயேசு கிறிஸ்து அவரே நம்மளுக்கு கொடுத்தாரு. ஜாச்சையா சோசையா அவசரமா பாருங்க. போயிட்டு வழங்க நான் சொல்லுகிறது, நீ கொடு சாப்பாடு இல்லையா கொடு, பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ அதுதாங்க தேவனுடைய அன்பு. இப்படிதான் நம்ம தியாகம் பண்ணணும். நம்ம இயேசு தியாகம் பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்து இந்த பாவியான மனுஷனுக்கு வந்தாரு. நான் வாழ்வதற்கு சபிக்கப்பட்டவங்க, ரொம்ப கேட்கமா பொல்லாதவன், துன்மார்க்கமானவன். ஆண்டவருக்கு தெரியும், தெரியாதா தெரியுமா? நீங்க தாயின் கர்ப்பத்துல உருவாகுவதற்கு முன்பதாக அவர் நீ யாரு என்னார் என்று, யாருக்கு பிறந்த, எவங்களுக்கு பிறந்த, எங்க இருக்கிற எல்லாமே ஏழு சேர்ந்திருக்க அவருக்கு தெரியும். தெரிந்தது கூட உங்களை நேசித்து அன்பு கூறாரு. தேவகுமாரா தேவகுமாரா அந்த பாடலை நீங்க பாடு. வளர்ந்து நான் சொல்லுகிறது, ஓ சாந்தா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாது யூதாஸ் காரியம் காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாத பேர் 3 தடவை அவருக்கு தெரியுமா தெரியாதா தோமா வந்து இருந்தாலும் சீசரை வைத்துக் கொண்டார். விளவன அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களை எத்தி உதைக்கல, அவங்களை தள்ளிவிட தெய்வீக அன்பு. இந்த மாதிரியான அன்பை தான் நம்ம என்ன செய்யணும்?
புதிய வருஷத்துல நம்ம சந்திக்க போகிறோம். தேதி 21, 21, 31, இன்னொரு 10 நாள் இருக்கிறது, இல்லை 9 நாள் தான் இருக்கிறது. நம்ம எப்படி புதிய வருஷத்தை நம்ம சந்திக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து முழுமையாக நம்மளை நேசிக்கிறார். நீங்க யாரு, உங்களுடைய பலவீனம் என்னன்னு சொல்லி இருந்த போதிலும் அவர் உங்களை அவருடைய ஊழியத்தில் வைக்கிறார். நான் நல்லவன் கிடையாது, எனக்கு தெரியும், நான் ரொம்ப கெட்டவன், எனக்கு நிறைய பலவீனம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பாவையை பண்ணிட்டு ஊழியம் செய்யும்படியாக கிருபை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, பாவிலே நானே வரதானம் பாவம். இருந்தாலும் ஆண்டவர் அவரை கொண்டு 14 புஸ்தகத்தை எழுத வைத்தார். ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? அப்படியாக வல்லமையாக பயன்படுத்துவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2, 2வது 3வது 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 2 verse 2, 3 and 4. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அன்பிலே நம்ம இருக்கணும், அன்பிலே சார்ந்திருக்கணும், தேவனுடைய அன்பை பற்றி கொள்ளணும். அவர் பின்பற்றுவதற்கு அவருடைய அன்பு நம்மளுக்கு இருந்தால் வழிய நம்ம என்ன செய்ய முடியாது. அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் போதனைகளும் கடைபிடிக்கவே முடியாது. தேவன் எப்படி நம்மளை நேசித்தாரோ அதே மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். நீங்க எப்படி உங்களை நேசிக்கிறீங்க? உங்களுக்கு இது வாய்ப்பு கொடுக்கணும், நான் இப்படி பாடணும், நான் இப்படி ஊழியம் செய்யணும், நான் இசைக்கரை வாசிக்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு அதே அளவுல நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு அழில சொல்லுங்க. நம்ம விரும்புகிறோம், இந்த சட்டை எனக்கு பிடிக்கும், இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்கும் என்று தெரிஞ்சு அது அவங்களுக்கு நீங்க கொடுங்க. உங்களுடைய அளவு, உங்களுடைய அன்பு அளவு குறைஞ்சு போகவே கூடாது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் உங்களுடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கையின் மூலமாக. வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 2. கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ கொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லா அது சொல்றாரு. யாரை பத்தி? எபிசே திருச்சபைக்கு 7 திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துறார். இது முதல் திருச்சபை. எந்த திருச்சபை? எபிசே. சோ ஆண்டவர் எபிசே திருச்சபை பற்றி சொல்றாரு. நல்ல காரியங்கள் கேட்டு வாக்கியத்தை கேட்க தொடர்ந்து வாசிக்குமா? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையோ நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நல்லா செய்றீங்க. எனக்காக இவ்வளவு தியாகம் பண்றீங்க, சகித்துக் கொள்றீங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு, அத இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்துறார் இந்த சபை குறித்து. இந்த சபை ரொம்ப அருமையான சபை, ரொம்ப பொறுமை, ரொம்ப சகித்துக் கொள்றாங்க. சரிங்களா? கள்ள போதனைக்கு இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப புரியும். ஆனாலும் சொல்லுங்க, ஆதியில் இருந்த அன்பை விட்டார்கள். மறுபடியும் வாசிங்க அந்த கடைசி வசனம் 4வது. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. எவ்வளவோ செய்யறங்க நம்ம, சரிங்களா? எவ்வளவோ ஆண்டவருக்காக ஓயாமல் ஓடி 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 செய்யறது. சுப்பிரமணி, குறை இருக்கு, நீ திருத்திக் கொண்டு என்னை பின்பற்றினாக்கா, இந்த குறையோடு நீ பின்பற்றினாக்கா நீ சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன். மனத்தளர்ந்து சோர்ந்து போயிருக்க. இந்த குறை அதை பார்த்துக்கொள்ளு, அதை திருத்திக் கொள்ளு, சரிப்படுத்திக் கொள்ளு. நான் இன்னும் நேசிக்கிறேன். உனக்கு இந்த குறை இருக்கிறதுனால உன்னை நான் உன்னை வெறுத்து உதிரை தள்ளுலையா, உன்னை நான் நேசிக்கிறேன். சுப்பிரமணி, இல்லைனா இங்கே நான் நிற்க மாட்டேன். இந்த குறையை நீ கேட்டுக்கொள்ள. என்ன குறையாது? என்னம்மா குறை? ஹலோ செல்லம், லட்டு வேலை, பார்த்து 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 எப்போ அது நடக்கும்? சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி 50 வருஷம் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி தேனியிலும் எதிரமா சயம் கதவு திறந்து கொடுக்கறது,
என்ன கருத்து? கணவர் வரணும், அவர் வராம என்ன செய்ய மாட்டேன், தின்ன மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தை கேட்க? தின்ன மாட்டேன், சாப்பிட ஆரம்பமே. ஆனா போக போக அன்பு என்ன செய்கிறது? ஆரம்பத்தில் டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், சரிங்களா, சயா, டியர். கொஞ்சம் வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அதே காடு அவங்களே சொந்தமா திறப்பாங்க. சரிங்களா, கதவு சாத்தணும். பொதுவாக சாத்த தெரியாது உங்களுக்கு. ஆனா அவர் வீட்டிலே திறந்து கல் தடிக்கும். குருடியா நீ? கல் தெரியல, முன்னுக்கு கல் இருக்குது. ஆனா ஆரம்பத்தில் எப்படி டார்லிங், அவ்வளோ ஸ்வீட்டாக என்ன சாக்லேட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அன்பு ஆண்டோடைய அன்பு தேயாது, மாறாது. அந்த முதல் அன்பு, மனைவி கணவருக்கு இருக்கிற அந்த முதல் அன்பு கடைசி வரைக்கும் அவங்களோடு கூட தான் நீங்கள் வாழ போறீங்க. ஆண்டவருக்குள் நீங்கள் புதுசாக வரும்பொழுது வேத வாசிப்பீங்க, ஜபம் பண்ணுவீங்க, வாசனை எழுப்புங்க, ஓடி ஓடி ஒளி செய்வீங்க. கிறிஸ்துக்கு வளர வளர சபையினுடைய சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி இருப்பீங்க. உங்களுடைய ஆதி அன்பு ஆண்டவர் இடத்துல என்ன ஆச்சு? காணாமல் போயிடுச்சு. மனுஷங்க காணாமல் போயிடுச்சு. அவ்வளவுதான். எங்கெங்க விட்டீங்க சொல்லுங்க? ஆதி அன்பு ஆண்டவருக்கு இருந்த அந்த வேகம், அக்னி, அபிஷேகம், அந்த உற்சாகம் எங்க போயிடுச்சு? அந்த அன்பு தேவனிடத்துல நீங்க பற்றிக்கொண்ட அன்பு எங்க? பாவத்தினால தேவ பயம் இல்லை. சரிங்களா, என்னமா செய்யலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, பழக்கப்பட்டுருச்சு எனக்கு. சரிங்களா, இந்த வாழ்க்கை என்னமா செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், காணாமல் போயிடுச்சு. ஆதி அன்பு ஆண்டவர் அபிஷேகம் சொல்றாரு. தேவஜனமே, இரண்டாவதாக தேவ அன்பு உண்மையா இருக்கணும், நிலைத்திருக்கணும், மாறக்கூடாது. ஆண்டவர் நேற்று, இன்று, நாளை என்றென்றுமே மாறாதவர். உங்களை எப்படி ஆரம்பத்தில் நேசித்தாரோ இது வரைக்கும் அதே அளவுதான் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க அவர் மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. எங்க அப்பா இயேசு மறக்க மாட்டார். மன்னிப்பு வேதம் சொல்லுகிறது, ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இயேசு பின்பற்றுகிறவர்கள், சரிங்களா, தங்களை தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு, இந்த சிலுவை தான் பாடுகள். இந்த சிலுவை சுமைக்கிற என்ன தெரியுங்களா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேரிங் த கிராஸ்? கேரிங் த கிராஸ் இஸ் யுவர் லைஃப். சிலுவை சுமந்து கொள்வது என்ன தெரியுங்களா? உங்களுடைய உயிர் கடைசி வரைக்கும் மரணத்துக்கு ஏதுவான உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நான் இயேசுவுக்காக நிற்பேன் ஐயா, இயேசுவுக்காக நான் வாழ்வேன். என் ஆண்டவர் என்னை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவருடைய மன்னிப்பை வைத்து நான் என்ன செய்வேன்? மற்றவங்களை மன்னிக்க பயன்படுத்தும். ஒரு அழகா சொல்லுங்க தேவர்களே. மத்தேயு 6:14-15. சீக்கிரமாக. நான் எவ்வளவோ எழுதினேன், ராத்திரி முழுவதும் தூக்கம் கூட பத்தாம. ஆனா கடவுள் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு வராத, சரியா? அடுத்த ஆராதனைக்கு நீ வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லல. மத்தேயு 6 சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 6:14-15 சீக்கிரமா வாசிங்க வரும். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீர் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். சபையுடைய ஒற்றுமைக்கு, வளர்ச்சிக்கு இந்த வசனம் உங்க வாழ்க்கையில உயிர் வைங்க. Let this living word of God bring life. உங்களுக்கு இதெல்லாம் அடக்கி பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் அப்படியே அங்கங்க அமைக்க வச்சிருக்கீங்க. சரி, அது செய்தே இல்லை. எங்க இது செய்யுது? இந்த வசனத்துக்கு செய்தி இருக்கிறதா? இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? இந்த வசனம் யாரு சொல்றா? இயேசு சொல்றாரு. மலைப்பிரசங்கத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில சொல்றாரு, நான் ஒரு பாவம் மன்னிச்சுட்டேன்ல, நீயா மற்றவங்க மன்னிக்காம? அப்ப என்னுடைய மன்னிப்பை நீ என்ன செய்ய பயன்படுத்து? எதுக்கு? மற்றவங்களை மன்னிக்க. ஒரு ஆள் சொல்லுங்க,
தேவனுடைய மன்னிப்புல அவ்வளவு வல்லமை இருக்குது தெரியுங்களா? இல்லைன்னா ஆண்டவரே சோதம் குமாராவே எப்படி அழிச்சாரு? கந்தகம், அவன் தானே சர்ப்பம், தமிழ்ல கந்தகம் தானே, கந்தகமாலே பேய வச்சாருங்க, அழிச்சுட்டாரு. இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் இன்னும் நம்ம உயிரோடு வாழ்வதற்கு தகுதி இல்லை. ஓ சாந்தா, உண்மையிலே நான் வாழ்வதற்கு தகுதி. ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவத்துக்காக அவர் பிறந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார். அந்த ஒரு காரணத்துக்காக இன்னும் நான் உங்க மத்தியில உயிரோடு நின்று அவருடைய அங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அழைத சொல்லுங்க. கர்த்தரை பின்பற்றுறது, நீங்க மன்னிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சு முதுகெல்லாம் கொடுத்து இருக்கிறார். ஓ சாந்தா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உடல் உழைக்காது, போதுகிறது காட்டி கொடுத்திருக்கிறாங்க. இல்லாததை பொல்லாததை என்னை குறித்து பிடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததுனால அவர் கொடுத்த ஊழியத்தை நான் அதிக பயபக்தியோடு இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன். ஸோ நீங்க இந்த நாளிலே கர்த்தரை பின்பற்றுவீங்கள, நீங்க சொல்றீங்கள தன்னைத்தானே வெறுக்கணும்ல, உங்களுக்கு ஏன் அந்த ஈகோ, உங்களுக்கு ஏன் அந்த வாதம்? என்ன வாதம்? நான் சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. உலகத்திலே அதிகமான மோசமான வாதம் என்னது? பிடி. உங்களுடைய ரோசத்தையும் சரியா, உங்களுடைய பிடிவாதத்தையும் பெருமையை விட்டு விடுங்க. ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தாக்கா உங்களை மன்னிக்காம நீங்க ஒரு குற்றவாளியாக நடமாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாளில் நீ போ, கைவிடு, வாழ்த்து. இந்த கிறிஸ்துமஸ் எப்படிங்க நீ கொண்டாட போறீங்க? How are you going to celebrate this supernatural birth of Jesus Christ? How are you going to celebrate this Christmas without forgiving that person? அந்த மனுஷனை மன்னிக்காம, அவரோட கூட பேசாம, அவரோட கூட நீ ஒப்புரவாகாம இருந்து நீங்க ஏங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்? நான் சொல்றேன் ஆண்டவர், நான் இதான் சொல்றேன். கிறிஸ்துமஸோட இந்த கிறிஸ்துமஸ் நாங்கள் பிரசங்கம் பண்ணல, அதான் நீங்க ஆண்டவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்களா சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகளிலே நீங்க நடக்கிறேன்னு சொல்றீங்க, சீசர்களாக நீங்க பின்பற்றுன்னு சொல்றீங்க. ஆனா இதை நீங்க செய்யாம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடாதீங்க, உங்களுக்கு ஆத்திரம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ யாருங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற? நீ போயிட்டு உன் சகோதரனையும் சகோதரியும் நினைக்காம ஒப்புரவாகாம நீ எதுக்கு என் பிறந்த நாளை கொண்டாடுற? நான் சொல்றது நீ கேட்க மாட்டேற. நான் சொல்றேன் மன்னிச்சிருட்டு, நான் சொல்றது கேட்காம நீ எதுக்கு என்னோட பிறந்த நாளை கொண்டாடு? இப்படிதாங்க நடப்பேன் சேர்ச்சில் முழுவதும். இப்படியே நடந்து போவோம். என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, என் ஜனங்களை தொடுங்க, ஒவ்வொரு நாட்களையும் தொடுங்க கண்ணீரோடு. நன்றி கர்த்தா. கர்த்தர் உங்களை எல்லாரும் வல்லமையாக பயன்படுத்துவார், இது நிச்சயம். சரிங்களா? 1 பேதுரு 2:20-21 சீக்கிரமா வாசிக்குது. வாசிட்டு ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரிங்க? 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21 வசனம். First Peter chapter 2, reading verse 20 and 21. சீக்கிரம் வாசிக்கணும், பைபிள்ல இருக்கிறவங்க வாசிங்க. First Peter chapter 2 verse 20 and 21. என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஆண்டவருடைய பாடுகளுக்கு நம்மளுக்கு வந்து உண்டு. நல்லதே மட்டும் பெற்றுக்கொள்ளணும், தீங்கு பெற்றுக்கொள்ளணும். நம்மளோட வாழ்க்கை பழுதா போனது பரிசுத்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம் நம்மளை புதுப்பித்தது, நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது, நம்மளுக்கு நல்ல குணத்தை கொடுக்கிறது. எது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்த சிந்துதல் மரணம். அல்லேலூயா! அவர் நம்மளை மாற்றுறாரு. நீங்க சொல்லாதீங்க, சரி ஆண்டவரே நீங்க மாத்துங்க. என்னோட பேச்சு திறமையினாலே, சரிங்களா, என்னுடைய என்ன சொல்லுவாங்க அறிவினாலே யாரையும் மாற்றவே முடியாது. கர்த்தர் ஒருவரே மாற்றுகிறவராக இருக்கிறார். வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையோடு சகித்துக்கொள்ளுங்க. இயேசு பொறுமையோடு சகித்தாரா இல்லையா? அடிச்சார், பேசினார் அவரு. ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? என்கிட்ட வாங்கி தின்னீங்க, 5000 பேருக்கு 4000 பேருக்கு சாப்பாடு நான் கொடுத்தேன், உங்க அம்மாவை நான் சுகப்படுத்தினேன், மாமியாரை சுகப்படுத்தினேன், சரிங்களா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தேன், ஏன்டா நீ பிடிச்சு அடிக்கிறீங்க சொன்னாரா? கேட்குறீங்களா? சொல்லலை. நான்
அனுமதிச்சாரு. அடிங்கடா, இந்த அடி என் பிள்ளையோட பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக. அவனை நீ அடிக்க கூடாது. நீ என்ன சீசர்களை விட்டுடு, அவங்கள விட்டுடு. அவங்க ஒண்ணுமே செய்யல. நான் தான் வேணும், என்னை பிடிச்சிட்டு போங்க. சீசருக்கு விட்டுடுங்க, என் பிள்ளைய தோறாது. என்ன என் பிள்ளைக்கு நான் வாங்க வேண்டிய அடி வத அவரை எடுக்காத பாடுபட்டார். நான் பேசினாரா? பேசாதீங்க, தாங்கிக் கொள்ளுங்க. இயேசு நம்மளுக்காக எவ்வளவு பாடுகள், அவமானம், நிந்தைகள், வேதனைகள் அவருக்கு கடந்து போனார். ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனுங்க எதிராக. அமைதியாக நம்மளுக்காக அவர் வேதனையை பாடுகளை அனுசரித்து போனார். அதான் சொல்லுகிறது, நம்ம வாழ்வதற்காக அவர் வாழ்க்கை விட்டார், உயிர் விட்டார். வாசிக்கமா தொடர்ந்து. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்க. அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்கும், பிரியமா இருக்கும். எது குறித்து தப்பா பேசுறாங்க, தவறா பேசுறாங்க, மனவேதனைப்படும்படியாக பேசுறாங்க. சகித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கேட்கிறேன். மோசஸ் ஏரன் அல்லது ஏரன் மரியா மோசஸுக்கு விரோதமா பேசினாங்களே, மோசஸ் ஏதாவது சொன்னாரா? வாய் மூடிக்கிறது. என் ஆண்டவர் மோசஸ் ஆண்டு சொல்றாரு ஏரோன்ட்டு மிரியாம். யாரு ஏரோன்? மிரியாம் மோசஸுடைய அக்கா, அண்ணன். நீங்க பேசுறது என் காதுல கேட்டுச்சு. என் தாசனாகிய மோசஸுக்கு நீங்க எதிராக பேசிருக்கீங்க, விரோதமா பேசிருக்கீங்க. உடனே அவங்களுக்கு ஆண்டவர் தீங்கு கொண்டு வந்தார். கர்த்தர் பார்த்துக்குவார். நான் தான் கற்றுக்கொண்டேன் ஒழுங்கு. கர்த்தர் பார்த்துக்குவார். அவருக்காக தான் அடி உதவ வாங்கினேன். அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவருடைய கையிலே உங்களுடைய பாடுகளை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு ஜீவத்திடம் ஆண்டவர் முடிச்சுட்டுவார். ஒரு அழையில சொல்லுங்க, நீங்க படுகிற பாடுகள் வீண் போவாதுங்க. அது 30, 60, 100 கனி கொடுக்கும். சாந்தாராளம் ஒரு அலக்காராள வல்லமை அரங்கட்டும் வாயா. தேவனாக கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உனக்காக எவ்வளவோ சகித்துக் கொண்டு, எனக்காக கொஞ்சம் சகித்துக் கொள்ளக்கூடாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53. சரிங்களா? சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 8, 6 கோசம், பக்கம் 8, 6 கோசம் தமிழ்ல வாசிக்கிறீங்களா தேவஜனமே? ஏசாயா 53 7வது வசனம். சீக்கிரமா வாசிங்களேன். பழைய ஏற்பாட்டுல நொறுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டும் இருந்தாரு. ஆனாலும் எனக்காக வாய் திறக்காம நீங்க கோச்சிக்கிட்டு திருப்பி அவங்களுக்கு சண்டை போடாம அமைதியா வந்துட்டீங்க, அடி வாங்கினீங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? வாயை திறக்கலைங்க. அவர் படாத பாடுகளா நீங்க கடந்து போறீங்க. சொல்லுங்க, வாசிங்கம்மா. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திற்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். இந்த 9வது வசனம் வாசிக்க மாட்டேன். சீக்கிரம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதங்களை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. கடைசியாக மார்க். நம்ம ஆண்டவருடைய அழைப்புக்கு ஈடாக இருக்கணும். வெகலாம் நம்ம செஞ்சுக்கணும். ஒரு அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல அமைப்புக்கு, சரிங்களா, என்ன சொல்லுவாங்க, இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நீங்க மார்க்கு வாசிங்கன்னா, மார்க்கு ஆண்டவர் சொல்றாரு, மார்க் அழைப்பு உங்களை என்னையும் அவர் விட்டு போன ஊழியத்தை செய்ய அழைக்கிறார். என்னை பின்பற்றுவா, நான் செய்த ஊழியத்தை அதை நீ என்னை பின்பற்றுவா. Follow me and do the ministry that I am doing. The ministry that I have left behind for you to carry on. நான் விட்டு போன இந்த தெய்வீகமான ஊழியத்தை, புண்ணியமான ஊழியத்தை, அர்ப்பணி ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை நீ சேவையா செல்ல வேண்டும். எனக்காக செய்ய வேண்டும் சொல்றாரு. உங்களை பார்த்து அழைக்கிறார்.
இந்த ஊழியத்தை செய்ய என்னை பின்பற்றுவியா? உன் சொந்த வேலையிலே நீ இருக்கிற, வேலை ஓடுற, எனக்காக வரையா? ஜெபத்துக்கு வர மாட்டேற, ஆராதனைக்கு வர மாட்டேற, ஐக்கியத்துக்கு வர மாட்டேற, வீட்டு கூட்டத்துக்கு வர மாட்டேற. எனக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறேன். மத்தேயு கடைசியுமா வாசிக்குமா? மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 15லிருந்து 20 இருக்கு. சீக்கிரமா வாசிங்க. Mark 16 verse 15 to verse 20. வாசிங்கம்மா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன செய்யணும்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க. இந்த ஊழியத்திலே என்னை பின்பற்றுங்க. சரிங்களா? வாசிங்கம்மா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கல்வரி தமிழ் திருச்சபை, நீங்க வியாதிஸ்தர் மேல கையை வைப்பீங்க, என்னமா நடக்கும்? வாசிக்க முடிக்கல. வாசிக்க கடைசி வரைக்கும் சர்ப்பங்களை எடுப்பார்கள், எடுப்பீங்க. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கை வைப்பீங்க. கல்வரி லைஃப் சர்ச் தமிழ் சர்ச், நீங்க வியாதிஸ்தர் மேல கையை வைப்பீங்க. பேய் பிசாசை ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்வாரு? ஹல்லேலூயா, வருத்துவாரு. ஏன்னா கர்த்தருக்கு நீங்க பின்பற்றுங்க. உங்களை நீங்க வருத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுங்க. இதையும் நீங்க செய்வீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே இந்த காலத்தையும் பயன்படுத்துங்க. இதையும் ஆண்டவர் மூலமாக செய்வார். அற்புதங்கள், அதிசயங்கள். இந்த ஊழியத்தை செய்ய நீங்க பாத்திரரா இருக்கீங்க. கடைசி வரைக்கும் வாசிச்சு முடிச்சிட்டீங்களாமா? இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கீழ்ப்படிந்தார். பார்த்தீங்களா? உடனே கீழ்ப்படிந்தார். சீசர்களே, நீங்க தான் என் கூட வாழ்ந்தீங்க 3.5 வருஷமா. இந்த ஊழியத்தை உங்களிடத்துல தான் நான் கொடுத்துட்டு போக முடியும். நீங்க செய்யுங்க, எனக்காக செய்ய மாட்டீங்க. உடனே அவங்க கேட்டது என்ன செஞ்சாங்க? பின்பற்றினாங்க. இன்றைக்கு நீங்க செய்தி கேட்டீங்க. ஒப்பு கொடுங்க தேவச்சாங்க. யாருமே தகுதி இல்லை ஊழியம் செய்ய. நான் மட்டும், நானும் தகுதி. 1902வது வருஷம், அதாவது 1904வது வருஷம் இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல், வேல்ஸ் என்ற நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல். சரிங்களா? ஏறக்குறைய 120 வருஷத்துக்கு முன்பதாக, 120 வருஷத்துக்கு முன்பதாக வேல்ஸ் என்ற இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல். அந்த பெரிய எழுப்புதல் மூலமாக அநேக மிஷினரிமார்கள், ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஊழியம் செய்ய பல இடங்களுக்கு போனாங்க. ஆனா ஒரு சில குரூப் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. வட இந்தியா, நார்த் இந்தியாவுக்கு. அவங்க இந்தியாவுக்கு அஸ்ஸாம் என்ற வடநாடு, நார்த் இந்தியாவில் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய வந்தாங்க. இங்கே எழுப்புதல் அவங்களோட வாழ்க்கையில் வந்தது. வேல்ஸ் என்ற தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டான அடிப்படையில் இவங்க இந்தியாவுக்கு வர என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அஸ்ஸாம் என்ற இடம், அஸ்ஸாம் எங்கமா இருக்கிறது? நார்த் ஈஸ்ட் இந்தியா, வட இந்தியாவில். அங்க அவங்க அஸ்லி மக்களோட மோசமானவங்க, தலை வெட்டுறவங்க. சரிங்களா? அப்ப இந்த ஊழியக்காரன் அங்க போன பிறகு இந்த இடத்த விட்டு நீ போயிடு, ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், உங்களை பார்த்தாக்கா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தலைய வெட்டிடுவாங்க. ஹேட் அண்ட் திஸ். ஆனா இந்த மிஷினரிக்காரர்கள் பயப்படல. தொடர்ந்து துணிஞ்சு என்ன செஞ்சாங்க? இந்த ஆபத்தான இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அநேக நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் எடுத்தது. அவங்க தீவிரமாக இந்த தலை வெட்டுகிற மக்கள் மத்தியில் ஓடி செஞ்சாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது.
ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம் அந்த கிராமத்துல போயிட்டு என்ன செஞ்சிச்சு? சுசேஷம் செஞ்சிச்சு. சரிங்களா? பல ஆண்டுகள் நம்ம சின்னத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லிட்டேன். நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் எவ்வளோ சொல்லணும், எவ்வளோ சந்திக்கிறோம், கால் பண்ண வரமாட்டுறாங்க. இவங்க எத்தனையோ ஆண்டு காலமாக, சரிங்களா, இந்த மிஷினரிமார்கள் இந்த தலை சீவர முடி சீவரதில்ல, தலை வெட்டுற இடத்துல நாங்கள் போயிட்டு ஓடி செஞ்சோம். கடைசியாக ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட இந்த ஒரு குடும்பம் அவருடைய சொந்த கிராமத்துல ஊழி செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க மூலமாக அநேக அந்த கிராமத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க? தலைவர் தமிழ் என்ன சொல்லுவாங்க? வில்லேஜ் ஹெட். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த கிராமத்தினுடைய நாட்டாமை. அவர் உடனே என்ன செஞ்சாரு? கேள்விப்பட்டு அந்த வில்லேஜுக்கு, அந்த வில்லேஜ்ல இருக்கிற, வில்லேஜ்னா தமிழ்ல கிராமமா அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஒரு இடத்துக்கு. நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. அப்ப அந்த இடத்துல யார் இருக்கிறா? ரட்சிக்கப்பட்ட முத குடும்பம், அவர் மனைவி 2 பிள்ளைகள். கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாரு? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. இவங்க நடுவில் நிற்கிறாங்க. யாரு? சுவிசேஷ ஊழியத்தை செய்து அநேக ரட்சிப்புக்குள் கொண்டு வந்த அந்த குறிப்பிட்ட ஒரு குடும்பம். அப்ப இந்த கிராம தலைவர் சொல்றாரு, என்ன செய்ய? இயேசு கிறிஸ்துவை மறுதலி, இனிமே இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீ செய்யாத. அவர் சொன்னாரு, இயேசுவின் பேரே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்கி நான் யாருக்கு பாடல பாடலாம்? சுவிசேஷ ஊழியக்காரர், ஆத்தும ஆதாம் செய்த அந்த ஊழியக்காரர் இந்த பாட்டை பாடுங்க. நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன், இது ஆண்டவருடைய கட்டளை. நான் தொடர்ந்து என்ன செய்வேன்? இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன். மரணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் அவருக்கு சொந்தமானது. ஊழியத்தை செய்யும்படியாக நான் வெறுத்துட்டேன். மரணத்தை ஏதாவது வாழ்வதற்கு நான் முதலிடம் கொடுக்கல. ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை கேட்டு அதை செய்வதற்கு நான் என்ன செய்யறேன்? முன் வந்திருக்கிறேன். நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், தொடர்ந்து செய். அப்பதான் இந்த பாட்டு வந்துச்சு. உங்களுக்கு பாட்டு தெரியும், இந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு? ஓ சங்கரா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான். அந்த தலைவர், அந்த கிராமத்து தலைவர் சொன்னார், நீ இயேசு மறுதளிச்சுட்டு இனிமே ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, உன்னை உயிரோடு விட்டுடுவேன். நான் அவசரம் முடியாது. அப்போதான் எனக்கு முதல் பாட்டு பண்ணேன், கொண்டுட்டேன். அந்த கிராமத்தினுடைய தலைவர் இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சுட்டாங்க? இல்ல அவரை கொண்டு பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அவருக்கு இருந்த 2 பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாரு? அந்த நாட்டினுடைய கிராமத்தினுடைய தலைவர் கொண்டுட்டாரு. எப்படி தெரியுங்களா பண்ணாரு? அவங்க ஒரு அன்பு பாய்ப்பாங்க தெரியுங்களா, ஏரோ ஆச்சம். அந்த அன்புனால என்ன செஞ்சுட்டாரு? 2 பிள்ளைகளும் கொண்டுட்டாங்க. திருப்பி அவன் கேட்கிறாரு, இந்த தலைவர், கிராமத்தின் தலைவர், ஒரு பிள்ளைங்க ஒன்றுக்கு முன்பதாக பணமா இருக்கிறது, நீ நேசித்து அன்பு கூர்ந்த அந்த 2 பிள்ளைங்க உனக்கு முன்பதாக பணமா படுத்து இருக்கிறது. இப்பயாவது நீ என்ன செய்ய? இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் அவர் என்ன சொன்னாரு? சிலுவையின் முன்னே உலகம் என் பெண்ணே, சிலுவையின் முன்னே உலகம் என் பெண்ணே, சிலுவையின் முன்னே உலகம் என் பெண்ணே, பின்னோக்கி நான். அடுத்ததாக இப்பயாவது நீ என்ன செய்ய? மறுதலிக்க. இப்ப
நான் உன் மனைவியை கொல்ல போறேன், இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிரு. அவர் சொன்னார், முடியாது. மனைவியை கொண்டுட்டாங்க, 2 பிள்ளைங்க கொண்டுட்டாங்க, மனைவியும் கொண்டுட்டாங்க. சரிங்க. அப்புறம் என்ன சொன்னாருனாக்கா, அந்த வரியை நான் இது பண்ணிடுறேன். அவர் பாடுறார், கர்த்தரின் மேய்ப்பர் சாத்தான் என் சத்ரு, கர்த்தரின் மேய்ப்பர் சாத்தான் என் சத்ரு, கர்த்தரின் மேய்ப்பர் சாத்தான் என் சத்ரு, பின்னோக்கி நான் 2 பிள்ளை கொண்டுட்டாங்க, மனைவியும் கொண்டுட்டாங்க. இப்போ இவர் தான் ஊரோடு இருக்கிறேன். கடைசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ என்ன செய்ய, மறுதளிச்சு, சரியா, ஒரு செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ அறிக்கை செய். அவர் முடியாது. கடைசியில் அவர் என்ன தெரியுமா பாடினாரு? இருங்க, நான் அந்த பாட்டை எழுதியிருக்கேன். இயேசு என் நேசர், மாம்சம் என் தோஷம், இயேசு என் நேசர், மாம்சம் என் தோஷம், இயேசு என் நேசர், மாம்சம் என் தோஷம், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். Though none go with me, still I will follow. No one go with me, still I will follow. No one go with me, still I will follow. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். கண்களை மூடுவோம். இயேசுவே, இப்படியாக இந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் தேவச்சனம். ஹல்லேலூயா. நம்மளுடைய உணர்வையும் நம்மளுடைய சிந்தையும் எண்ணமும் சரிங்களா, ஹல்லேலூயா, மனசு போகிற போக்களே போகாம கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீ என்ன செய்ய, பின்பற்றுவா. நான் உனக்கு உயர்வான இடத்துல கொடுக்கிறேன், நித்திய காலமாக உன்னை வாழ நான் என்ன செய்யறேன். ஹல்லேலூயா, கிருபையா இருப்பேன். நன்றி கர்த்தாவே. நாளிலே கூட இப்படியாக உம்முடைய வார்த்தை வசனத்துக்கு கேட்டு கீழ்ப்படிய நீங்க சொன்னீங்களே, ஒருவன் என்னை பின்பற்ற வர கடவானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எல்லா சூழ்நிலையிலும் சுமந்து கொண்டு போவானாக. இன்று நாங்கள் ஆண்டவரை இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக உடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர். நாங்கள் உண்மை பின்பற்ற 100% உண்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை, உதவி, ஒத்தாசை ஆண்டவரை நீங்க செய்வதற்காக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவிக்கிற பரம பிதாவே. ஆமென், ஆமென்.